ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது தான் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளியிட்டாங்க. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல. பட் ஒரு 120 ஆட் ரன்ஸ் ரிமைனிங் 20 ஓவர்ஸில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மற்றும் நிக்கலஸ் புரானோட ஒரு எக்ஸலண்டான நாக் காரணத்தினால ஒரு ஹிஸ்டாரிக் வின்னை பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி பெற்றிருப்பாங்க. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட ப்ரீவியஸ் மேட்சை பற்றி நம்ம பார்த்தோன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. சேஸில் சஞ்சு சாம்சன் அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலோட ஒரு மார்வலஸான நாக் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அண்ட் சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 5 எடுத்திருந்தாரு. அது வந்து ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே இருக்கு. அண்ட் அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் லக்னோவில் இருக்கிற எக்னா ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த எக்னா ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சாக தான் இருந்திருக்கு. டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பால் நின்றுட்டு வருது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வர காரணத்தினால பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஆகி ஸ்கிட் ஆகிட்டு வருது. அதன் காரணத்தில் ரன் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதன் காரணத்தில் டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 190க்கு மேலே போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக ஆடினார். டேவிட் படிக்கல் அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை. தீபக் கூட போன மேட்ச் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். நிக்கலஸ் புரானும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்ட் குருணால் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆயுஷ் பதோனியும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருந்துட்டு வராரு. அதன் காரணத்தில் கண்டிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான பேட்டிங் யூனிட் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோம்னா ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியன் பராக் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. சிம்ரன் ஹெட்மயரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வராரு. துருவ் ஜோரல் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு இன்னும் வரல. அண்ட் ராவ்மன் பவலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்லேயே இருக்காரு. அதன் காரணத்தில் ஆர்ஆர் அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு ஏஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இப்போ நம்ம பவுலிங்கை கம்பேர் பண்ணோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் போன்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அஸ்வின் அண்ட் சகலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராங்க. அதன் காரணத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோட பவுலிங்கை கம்பேர் பண்ணோம்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து. மோஷின் கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். எஸ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அண்ட் ஸ்பின்னர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்ணா கண்டெய்னிங் பவுலராக தான் திகழ்ந்துட்டு வராங்க ரெண்டு பேருமே. அண்ட் மயங்க் யாதவ் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் அவர் வந்து டீமுக்குள்ளே வந்தால் அது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு ஒரு ஹியூஜ் பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம ரெண்டு டீமோட பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகெயின் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் நான் பேட்டிங் ஏஜ் அண்ட் பவுலிங் ஏஜ் ரெண்டுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்துருந்தாலும் மயங்க் யாதவோட வருகையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வராங்க. ஒரு மேட்ச் தோல்வி அடைவாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி அவங்க ஹோம் கிரவுண்டில் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எட்ஜ் ஆஃப் 51-49 இன் ஃபேவர் ஆஃப் லக்னோ நாங்கள் கொடுக்குறோம். ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைனா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு வின்னை பெறுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.